பொள்ளாச்சியின் பாலியல் வழக்கு தீர்ப்பை யாருமே உரிமை கோர முடியாது. திமுகவோ, அதிமுகவோ, விசிகாவோ யாருமே உரிமை கோர முடியாதுன்னு அண்ணன் தொல் திருமா அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அது உண்மைதான். அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக அரசு வெட்கி தலைய குனிய வேண்டும் இந்த தீர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் இவர் எடப்பாடி பழனிசாமியும் அந்த தீர்ப்பை பற்றி அவங்கள விமர்சிச்சாங்க. நீங்கள் இதை உரிமை கொண்டாட முடியாது, யார் இந்த சாருக்குன்னு முதல்ல பதில் சொல்லுங்கள், அதை முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் பண்ணார். ஆக மொத்தத்தில் இந்த தீர்ப்பில் இவங்க வெற்றி கொண்டாட முடியாது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. இறுதி வரைக்கும் பிறல் சாட்சியம் சொல்லாமல் டே 1ல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்ததுனால தான் அம்மா உண்மையிலே நந்தினி தேவி அம்மா நீதிபதி அவங்க இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆதாரங்கள் சரியாக இருந்தது. குற்றவாளிகளுக்கு எதிராக ஆதாரங்கள் சரியாக இருந்ததுனால தான் இந்த தீர்ப்பு கிடைச்சது. இது உண்மையிலேயே அந்த பெண்களுக்கான வெற்றி, தமிழகத்துக்கான வெற்றி. இது போல் எந்த சம்பவங்களும் இனிமேல் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.